மதர் போர்டு என்ன, மதர் போர்ட் பார்ட்ஸ்லாம் என்ன பேர், இது எல்லாத்தையும் இந்த மதர் போர்டில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மதர் போர்டை பொறுத்தளவுக்கு ரேம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லா டேட்டாஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட்ஸை கனெக்ஷன் பண்ணுறது தான் இந்த மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குன்னா, ஜம்பர் போர்ட், பிசிஐ போர்ட், ஆடியோ போர்ட், மாடர்ன் போர்ட், யூஎஸ்பி போர்ட், HDMI போர்ட், விஜே போர்ட், DVI போர்ட், PS2 போர்ட், 8-bit கனெக்டர், CPU, கூலர் ஃபன் போர்ட், ரேம் போர்ட், ப்ராசஸர், இது எல்லாத்தையும் இந்த எல்லா டிவைஸும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த மதர் போர்டோட வேலை. ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படின்றத அவங்க இப்போ தெளிவாக சொல்லுவோம். PS2 போர்ட் அப்படின்னா நம்ம மவுஸ் கீபோர்ட்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் PS2 போர்ட். இது இப்போதைக்கு காலகட்டத்தில் USB போர்ட் 2.0 3.0 தான் இருக்குது. த டைம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த PS2 போர்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் PS2 போர்ட், USB போர்ட். சரி, அடுத்து என்ன, இந்த விஜே போர்ட், HDMI போர்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம கீபோர்டில் அடிக்கிற லெட்டர்ஸ்லேருந்து வீடியோ பார்க்குறது, கேம் விளாடுற வரைக்கும் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா, இந்த 2 போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு போய் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணோம். இந்த டிஸ்பிளே பண்ணுறதுனால இது நமக்கு சிக்னல் ஷோ ஆஃப் ஆகும். அவ்வளோதாங்க. அடுத்து ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் சிக்னலில் என்ன பண்ணோம்னா, நம்ம சிக்னலை டேரெக்டாக அந்த ஹெட்செட் போர்ட் மாதிரி இருக்குல்ல, அது வழியாக கொடுங்க. இதுதான் மாடிஃபிகேஷன் போர்ட். இந்த போர்ட்டை வச்சு என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன்ஸு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி விண்டோஸ் லோட் ஆகும்போது முதல்ல பயாஸில் தான் போய் லோட் ஆகும். லோடு ஆகிட்டு அந்த பயாஸை போய் CMOS பேட்டரியில் சேவ் ஆகும். CMOS பேட்டரியில் சேவ் ஆனோடனே அந்த பயாஸ் என்ன ஆகும்னா விண்டோஸில் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் பயாஸ். PCI ஸ்லாட்ஸ் வந்து நமக்கு நெட்வொர்க் கார்டு, ப்ளூடூத் கார்டு, ஒய்ஃபைக்கான கனெக்ஷன்ஸை க்ரியேட் வேணுன்ற செட்டாக போட்டு வந்தாங்க. சின்ன போர்ட்ஸு, அது நெட்வொர்க்ஸ்க்காக சின்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஜம்பு போர்ட் வந்து மதர் போர்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா, ஏதாவது காம்பனன்ட் ரெடி ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். இல்லை 2 இதுக்கும் நல்லா ஷார்ட் ஆச்சுன்னா இதாகும். இப்படி ஆகும்போது வோல்டேஜை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜம்பு போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. அது மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி ஒன்று சின்ன ஒரு, அதாவது ஹீட் பண்ணாமல் இருக்கிறது, ஹீட் ஆகிராமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. 24 பின் கனெக்டர், SMPSல வர இந்த இடத்துல ப்ராசஸர் கனெக்டர் வரும், கூலர் ஃபேன் கனெக்டர், ப்ராசஸர் வரும். இந்த எதுக்குன்னா, கூலர் ஃபேன் எதுக்கு இருக்கணும், ப்ராசஸர் ஹீட் ஆகாமல் இருக்குது. ப்ராசஸர் வந்து ரேம் போர்ட் வந்து ரேம் 8G 4G இந்த மாதிரியான ரேம்ஸை மாட்டுறது தான் ரேம் போர்ட் வந்து. கடைசியாக இந்த மதர் போர்டு எப்படி இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல இந்த மதர் போர்ட் பயாஸில் தான் OS ஸ்டோர் ஆகும். இந்த பயாஸ் சிப்பில் தாங்க OS வந்து போய் உட்காந்து முதல்ல பூட் ஆகும். அப்புறம் CMOS பேட்டரியில் அந்த OS செட் ஆகிடுச்சு, அப்படி செட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் என்ன ஆகும்னா, டேட்டா ஓகேஸ் எல்லாம் ரெடி ஆகணும், ரேம் என்ன ரெடி ஆரம்பிச்சிடும். அப்புறம் ப்ராசஸர் ஆன் ஆகி நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய டேட்டாவை வெயிட் பண்ணுறதுலேருந்து, கேல்குலேஷன் வேலையிலேருந்து, வீடியோ பார்க்குறது எல்லா வேலையும் பார்க்குங்க. அப்புறம் அது அப்படியே போய் விஜே போர்ட் வழியாக மானிட்டரில் இல்லை டிஸ்பிளே ஆகும். இதுதாங்க மதர் போர்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போடுவேன். இன்னும் நிறையா வீடியோ இருக்குது என்கிட்ட, நான் போடுவேன். ஒவ்வொன்றா யாராவது ஃப்ரெண்டு தெரியணும்னு நினைக்கிறாங்க, இந்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.